இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஆம்லேட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் முட்டை குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றி செய்வாங்க. அது லேசாக அந்த நீச்சு வாசனை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சுட்டு குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நீச்சு வாடை எதுவுமே இல்லாமல் எப்போவும் ஆம்லேட் போடுற மாதிரி தான் 4 முட்டை, ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்ச பேஸ்ட்டை வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இனி வரப்போகிற வீடியோஸில் இருக்குது. மசாலாவுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம முட்டையை ஊற்றி ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். நான் 4 முட்டையையும் ஒரேடியாகவே சேர்த்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வைக்கிற இந்த குழம்புக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவியும் பச்சை வாசனையெல்லாம் போகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு தொக்கு பதத்துக்கு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. முட்டையில் குழம்பு நல்லா ஊறி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஈஸியாக காலையில் கட்டி கொடுக்குற மாதிரியான சிம்பிள் லன்ச் ஐடியாஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஆம்லேட் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.